லாஸ்ட் 2 டேஸ்க்குள்ளே தான் இந்த தப்பு நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னதை கேட்ட அப்பா, சரி தங்கம் லாஸ்ட் 2 டேஸில் நீ என்னென்ன பண்ண அப்பா கிட்ட சொல்லுமான்னு கேட்குறாரு. பக்கத்து வீட்டு அண்ணா எனக்கு சாக்லேட் கொடுத்தாருப்பா, அதை சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டேன், ஈவினிங் தான் எழுந்தேன்னு பொண்ணு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த தப்பை இந்த பையன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. அவன் சார் நான் உங்கள் பைக்லேருந்து பெட்ரோல் எடுத்த தப்பு தான், இனிமேல் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போது இந்த பையன் இந்த தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. சரி தங்கம் வேறு எங்கே போனோம் நல்லா யோசிச்சு சொல்லணும் அப்பா கேட்குறாரு. அன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு ட்ரெஸ் மாற்றலான்னு போனோம்ப்பா, அப்போ ரெஸ்ட் ரூம் பூட்டி இருந்துச்சு, ஸ்கூல் சீஃப் கெஸ்ட் காரில் தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு பொண்ணு சொல்கிறான். ஸ்கூல் பியூன்கிட்ட போயிட்டு பூமிகா சக்கரவர்த்தியோட கார்க்குள்ளே போன டைம் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு 5:30 மணி இருக்கும் சார்னு அவர் சொல்கிறாரு. டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயம் எந்த டைமுக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. சரியாக 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த தப்பை பண்ணது சக்கரவர்த்தி தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கூல் பியூன்கிட்ட போயிட்டு சக்கரவர்த்தியோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிறாங்க. சக்கரவர்த்தியோட கார் டிரைவர் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, எங்கே தனியாக போவார், எங்கே தனியாக வருவார்ன்ற உண்மையை சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் உன்னை உயிரோடு விட்டுறோன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கார் டிரைவர் ஸ்கூல் பொண்ணுங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம், அவரால் பாதிக்கப்பட்ட பல பேரில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் கெஸ்ட் ஹவுஸில் தான் தனியாக இருப்பார், நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகிறது ஈஸி, ஆனால் உயிரோட வெளில வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பாவும் பொண்ணும் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறாங்க. அங்கே போய் சக்கரவர்த்தி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக சக்கரவர்த்தியோட கையை கட்டி கழுத்தை நரிச்சு கொண்டுறாங்க.